வாங்கி விட்டுட்டேன். இன்னும் 2 வீடெல்லாம் கட்டி வாடகை விட்டுட்டா போதும், என் பொறவி பழனியோட அடைஞ்சிருவேன். நானும் இந்த ஆள்கிட்ட ஒரு நாள் தவறாம சொல்லி சொல்லி அனுப்புறேன். ஏயா ஒரு ஷிப்டோட முடியாத 2 ஷிப்டையும் பார்த்துட்டு வாயானா இந்த ஆள் கேட்கானா? எனக்கு இருக்க சாமியத்துல 1% கூட இந்த ஆளுக்கு கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டா ஆத்தா அப்பனுக்கு எத்தனை போய் கொடுக்குறேன்னு போயிடும். செக் இதில் அவன் தங்கச்சி வேற வந்து உயிரை எடுப்பாமா. மாசம் ஆனா காசு வாரதும் தெரியல போறதும் தெரியல. நமக்கு தெரியாம அவங்க ஆத்தா அப்பனுக்கு தான் இந்த ஆள் செய்யறான்னு நினைக்கிறேன். நானும் எங்க ஆத்தா அப்பனுக்கு தான் செய்ய போறேன், காசு கொடு, நீ செஞ்சா நானும் செய்வான்னு என்ன சொல்லுதான், நீ செய்ய நானும் அவனை தடுக்கேன்றான். நமக்கு எங்கம்மா மனசு வருது, கையிலே நிக்க மாட்டேது காசெல்லாம். இந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா 20,000 30,000 கேட்கறான். இந்த வருஷத்தோட இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் ஏதாவது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்து விடணும் போல. எம்மா 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 ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் வருது. என்னது ஆம்புலன்ஸ்? ஐயோ யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ இந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வருது, யாருக்கு என்னாச்சோ? ஐயோ கடவுளே, அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே. எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? வட்டி குட்டு கிட்டி குட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாலும்னா நான் என்னத்த பண்ணுவேன்? ஊரை சுத்தி இல்ல வட்டி குட்டு வச்சிருக்கேன். என் பணத்தெல்லாம் வாயில போட்டுன்னு போயிடுவாளுங்களான்னு தெரியலையே. ஏ சியானா எங்கடி வருது? அம்மா இங்க பாரு, நானு முடி அம்மா. ஏய் இப்போ என்ன சொன்ன? அம்மா அங்கடி இல்லம்மா, இங்க. என்னது இங்கயா? என்ன செய்யணும் சொல்ற? ஆமாம்மா, இதுதான் ஆம்புலன்ஸ். சீ உனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பாசியனா அம்மி கடும் கோவத்துல இருக்க. நீ வேற என்ன சீண்டி பார்க்க சொல்லிட்ட. இதெல்லாம் எடுத்து ஓரமா கடாசிட்டு கம்முனு படுக்கிற வழியை பாரு, இல்ல எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல எரிஞ்சிருவேன். ஆயம்மா இதெல்லாம் நீ தூக்கி எரிஞ்சிடாத. ஒரு நாள் கனி நம்ம வீட்டுக்கு விளையாட வந்தாளா, அப்ப இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா. நீ திருப்பி கொடுன்னு கேட்டா குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்ட. கனி என்கிட்ட குடுட்டின்னு கேட்டுனே இருக்கா. நான் எங்க அம்மா எனக்கு கொன்னே போட்டுருவாடி, நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ தூக்கி எறிஞ்சா எல்லாத்தையும் அவ பேக்கிட்டு போயிடுவாமா. நான் கூட இதெல்லாம் நம்ம எப்படா வாங்கணும், இவ்வளவு காசா நம்ம செலவு பண்ணிட்டோம்னு நினைச்சு அப்படியே மனசே நொறுங்கி போறாப்ல இருந்தது. இதெல்லாம் கனிதா? இப்போ ஒண்ணு பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரகசியான லைட்டை நிறுத்திட்டு மணி ஆகுதுல்ல. கனிக்கு விளாட பொம்மையே இல்லையா, நம்ம கொஞ்சமா கொடுத்துடலாமா? இது திருப்பி கொடுக்க போறியா? ஏசியானா இப்படி இருக்கு. 4 மணிக்கு மூவேன்னு சொன்னா எவ்வளவு நம்புவாளா? ஒரு கூறு இல்ல. அங்கங்க போய் பாரு, பிள்ளைவெல்லாம் என்ன சாமர்த்தியமா இருக்கோ தெரியுமா? பக்கத்து தெருக்கு பங்கஜ 4 பிள்ளைவளை பெத்தா. அதுவும் அடிச்சு மாஞ்சுக்கின்னு 6 மணிக்கே தூங்கிடுவ. சோறு தண்ணி கூட கேட்கறது கிடையாது. நீயும் தான் இருக்கி 6 ஆனாலே எம்மா டீ போட்டு கொடு, எம்மா தோசை சுட்டு கொடு, இட்லி சுட்டு கொடுன்னு உயிரை எடுக்கிற. எங்கேயாவது கப்ப சிப்பன்னு படுக்க கூடாது. நானும் காசு செலவாயிடுமேன்னு ஒத்த பிள்ளையோட எடுத்துக்கிறேன். இல்ல 4-5 பிள்ளைய பெற்றிருந்தா அதோடய அடிச்சு மாஞ்சு அழுதுன்னு உறங்கிடுவேன். மரியாதையை தூங்கல, தூக்கி ஒன்னே வெளியே எரிஞ்சிருவேன். சரிம்மா. எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. இப்படி ஒரு பிள்ளை, அப்படி ஒரு புருஷன். இந்த கொசு வேற.
உள்ள பாரு, அந்த பொட்டியில போட்டு மூடி வச்சிருக்கேன் கொசுவத்தி. இப்ப எடுத்துரும் அப்போ. நாலாவது ட்ரால மூணாவது பெட்டி, நாலாவது ட்ரால மூணாவது பெட்டி. கடவுளே, இவதான் என் மவளா? இல்ல நசு ஏதாவது காசு பீசு வாங்கி நீ புள்ளைய மாத்தி வச்சிட்டாலும்லாம் தெரியல. இவளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுப்பா. சொல்லிட்டேன். ஒத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டா. அப்படியே பள்ளியெல்லாம் பேத்து கொண்டு எரிஞ்சிரும் பாத்தியா. சியானா கெட்டிமா புடி, என்ன விட்டு கிட்டு தொலைஞ்சிடாத சியானா. ஒழுங்க புடி. அம்மா மேல ஏறி பாக்க இங்கதான் இருக்கும்னு நினைக்கேன். பரவ பார்த்துட்டு விட்டாத என்ன. ஒழுங்கா புடி. கீழே விழுந்தா நேரா பரலோகம் தான் போன அப்புறம். ஐயோ சியானா இவ்வளவு வேற நம்ம ஏறிட்டே. சியானா சியானா மிட்டாத சியானா, இன்னும் கொஞ்சம் தான் அம்மா எடுத்துறேன். அம்மா கை வலிக்குமா? சியானா ஏன் சியானா இப்படி நடு சாமத்துல உயிரை போட்டு எடுக்கற? கையில என்ன வச்சிருக்க? அது முதல்ல விசிறி அடி. சரிம்மா. ஏ கூடட்டே சியானா சியானா அம்மிக்கு ஊந்துறடி. அந்த சாரி எடுத்து போடு சியானா சியானா. கரெக்ட் வந்துடுச்சு. நான் போய் வரணும். ஏது வரக போறியா? ஐயோ அடி பாவி மவளே. ஏன் சியானா சியானா அம்மா இங்க பாரு உயிரை ஊசலாடிட்டு இருக்க. ஏ சியானா சியானா. ஐயோ ஐயோ வசந்தி வசந்தி என்னாச்சு வசந்தி? ஏன் வசந்தி இப்படிலாம் பண்ற? ஐயோ வசந்தி எலும்பு வசந்தி வசந்தி. ஐயோ ஏங்க வந்துட்டீங்களாங்க? ஐயோ கடவுள் மாதிரி நல்ல நேரமா பார்த்து வந்தீங்க. தூக்க முடியல தூக்க
ஏமா தூக்குங்க. என்ன வசந்தி இதெல்லாம்? உனக்கு இதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்ப பாரு. பாத்துங்க, பார்த்து பொறுமையா தூக்குங்க. ஐயோ, உள்ள பிள்ளான் கடமுடான்னு சத்தம் கேக்குது. எலும்புலான்னு வரைக்கும் போயிடுச்சு பண்ணுங்க. ஏங்க பார்த்து. ஏன் வசந்தி இப்படி உயிரை எடுத்து தொலைற? உன்னை எந்த வேலையும் பார்க்காத வீட்டிலே சும்மா கடன் தானே சொன்னேன். சோறு கூட ஆகிறது கிடையாது. இப்ப எதுக்கு இது வந்து மேலே போட்டு உட்காந்து இருக்க? ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? யாராவது வேணும்னே வந்து போட்டு உட்காருவாங்களாங்க? இந்த கொசுவத்தி தாங்க எடுக்க வந்தேன். நான் பெத்து வச்சுக்கிறேனே ஒரு குட்டி சாத்தா, அது தாங்க பிடிச்சி நின்றுச்சு. திடீர்னு என்ன நினைச்சதோ அம்மையை பழி வாங்கணும் எத்தனை நாள் கனா காண்டு இருந்தாலும் இப்படி இந்த சேரை தள்ளி விட்டுட்டு கரண்ட் வந்து போச்சுன்னு ஓடிட்டாங்க. நான் கத்துறேன், கதறேன், கூறேன், கண்டுக்கே இல்லைங்க என் மவன். அப்படியே விட்டு கடைசிட்டு ஓடிட்டாங்க. ஏன் எலும்பு நொறுங்குச்சோ இல்லையோ, ஏன் இதயமே நொறுங்காப்புல இருக்குங்க. ஏன் வசந்தி இப்படி பண்ற? வீட்டுல தான் ரூமுக்கு ரூம் ஆல் அவுட் இருக்குல்ல, அதெல்லாம் போட வேண்டியதானே? அட கூறுகட்ட மனுஷா, நீ இப்படி ரூமுக்கு மாட்டிட்டு போயிடுற. அவ போட்டு போட்டு இல்ல விளையாடுறா, எல்லாத்தையும் ஆக்குறாங்க. நான் ஏங்க அது இருந்தா இதை தேட போறேன்? கரண்ட்டும் இல்லைங்க. நான் எங்கிட்ட எடுத்து ஒளிய வச்சுட்டேன். அது கடையில போய் கேட்டா 100 200 ஆகி போச்சுன்னா அதை வேற பஸ்ல இருந்து வாங்கணும். அதுக்கு தாங்க எடுத்து எங்கிட்ட வச்சேன். அதையும் காணும். சரி குசுவத்தியாவது ஏத்தலாம் தாங்க தேடி வந்தேன். சியானா உன்னை ஏத்தி விடுற, நீ எடுடின்னு. அவ எடுக்கவே மாட்டேன்ட்டாவங்க. இப்படி சித்து தொலை. என் புள்ளைய எடுக்க சொன்ன. என்னங்க நீங்க இப்படி சல்ல கொடுத்தா அவ இப்படி திமிர் மேல பண்ணி நிக்கா. ஏ சியானா, சியானா இங்க வா, கடைக்கு போயிட்டு வா. ஐயோ கூறு கட்ட மனுஷா, நானே எப்படி கை கால் முறிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். என்னையோ போட்டு சாத்துற. மணி என்ன ஆகும் வசந்தி? நாடு சாம ஆகுது. இந்த நேரத்துல போய் என் புள்ளைய கடைக்கு அனுப்புறேன்ற. ஏன் நீ போக வேண்டியதானே? நீ தான் எதுக்கு தாயின்னு இருக்க? பேசாம செத்துரு. நீ செத்துட்டேன்ற நினைப்பிலே நான் என் புள்ளைய நல்லபடியா வளர்த்துக்கிறேன். அட ஏங்க நீங்க வேற. நான் போய் அவ கையில காசு கொடுத்து அனுப்புனா என்னால ஒண்ணுமே முடியலங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தாதாங்க சரிப்பட்டு வரும். ஐயோ ஒன்றும் முடியலங்க. சே, என்னனையோ பண்ணி தொலை. சொன்னா மட்டும் திருந்துருவியா? உனக்காக இல்லை, என் பிள்ளைக்காக போறேன். கரண்ட் வேற நின்று வருது. நான் போய் ஆள் ட்ரைன் வரேன். இந்த மனுஷன் வேற செலவு ஈத்து விடுறாங்க. அது வேற 100 200 அது மட்டும் இல்ல, இந்த ஆளு போனா உண்டு ஒரு 100 200 சேர்த்துல செலவு பண்ணிட்டு வருவான். ஏங்க என்னங்க மாயா, இந்த குறுக்கு எலும்பு வேற வலிக்கே. ஏங்க என்னங்க அப்படியே காதலே வாங்காத மாதிரி போவான் பாரு நெட்டக்கலாம். ஏங்க நில்லுங்க. ஏங்க உள்ள இருக்க எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சுங்க. அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஒரு 10,000 20,000 ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கு விட்டு மாட்டானே இந்த ஆளு. ஐயோ என் வீட்டு 100 ரூபா போயிடுமே. 100 ரூபா ஏங்க நில்லுங்க. ஏங்க ஐயோ அம்மா, இந்த ஆள் இப்பதான் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடப்பான். ஏங்க ஏங்க நெல்லுங்க. என்னங்க இன்னைக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த ஆளை தடுக்காம விட மாட்டேன். ஏங்க நம்மள பாக்குறேன், நடிப்ப ஆரம்பிச்சிருவோம். ஐயோ வசந்தி, என்னாச்சு வசந்தி? என்ன வசந்தி? நான் உனக்கு தான் உடம்பு முடியல, வீட்லயே இருக்க வேண்டியது. அதுவும் இப்படி நவுந்து வர. என்னாச்சு வசந்தி? பாத்துங்க. ஐயோ அம்மா பாத்து கை கால்லாம் வலிக்கே. பாத்துங்க. என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இந்த வீட்டுக்காக தாங்க உழைப்பேன். என்ன பத்தி இப்படி தெரியாம என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்கீங்க. பாத்துங்க. என்ன வசந்தி இதெல்லாம்? வீட்டோட இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு பின்னாடியே வர? ஏங்க ஊர் சாட்டை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அதுவும் அந்த கடைக்காரன் இருக்கான் பாருங்க, எப்ப ஏமாத்தலாம் எவன்டா கிடைப்பான்னு பார்த்து நிக்காங்க. நீங்க கொடுங்க, நம்ம வீட்டுல ஏற்கனவே 4-5 மிஷின் இப்படிதான் வாங்கினது கிடக்குது. என்ன மிஷின் செட்டா இருக்கும், என்ன செட்டா இருக்கும் நான் எனக்கு தாங்க தெரியும். நான் பார்த்து வாங்கி வரேன். நீங்க பணத்தை கொடுங்க.
வசந்தி சும்மா என் உயிரை போட்டு எடுக்காத வசந்தி. நானே இப்பதான் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்தேன். உங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. மரியாதை வீட்டுக்கு போ, நானே வாங்கின்னு வரேன். நான் சொல்றேன்ல, நான் போறேன் கடைக்குன்னு. சும்மா போய் செலவை ஈத்து விட்டு வருவேன். அங்க போனா அப்படியே கொசுவத்தி மட்டுமா வாங்கிட்டு வருவேன். அது இதுன்னு சொல்லி ஒரு 200-300 செலவுனா வச்சுட்டு வருவேன். என்கிட்ட கொடு, நான் போய் 2 கொசுவத்தினா வாங்கிட்டு வரேன். 4 ரூபாய் தான். அப்படியே உங்க ஆத்தா வீடு அந்தாண்ட தெருல தானே இருக்கு. அப்படியே அவளுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரலான்ற எண்ணம் இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். 500 ரூபாய் கொடுங்க, நானே போய் 2 கொசுவத்தி வாங்கிட்டு வரேன். என்னது 500 ரூபாவா? மரியாதை வீடு போய் சேரு, நானே வாங்கிட்டு வரேன். நீ பண்றதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா? அன்னைக்கு காய் வாங்க போனா பக்கத்துல இருக்க பழக்கடைக்காரன் யாருனே தெரியாது. அந்த பக்கமே நான் போனது கிடையாது. அவன் என்ன கூப்பிடுறாயா, 4 முடியக்கா 4 முடியக்கா. என்னடான்னு போய் கேட்டா, எக்கா உங்க அழகின் ரகசியம் இதானா, உங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு வந்து 2000 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு போறான்னு சொல்றான். நானும் நீ வரட்டும் கேட்கட்டும் தான் இருந்தேன். எங்கேயா எடுத்துட்டு போனேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க ஆத்தா வீட்டுல குடுத்துட்டு வந்தியா? இன்னும் நல்லா தின்னுட்டு குஸ்தியாய் வந்து என்கிட்ட சண்டை வாங்கிட்டுனே. எங்க அம்மாவுக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். சியானாக்கு தான் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். தெரியாம பேசாத வசந்தி. ஏதாவது சியானாக்கு தான் கொடுத்தியா? இந்த பாரியா, நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உங்க ஆத்தாக்காரி தான் எல்லாம் கொடுத்துருப்ப. சும்மா சியானா கொடுத்தேன்னு கதை கட்டாது. என்ன ஆத்தாக்காரி என்னைக்கு மண்டைய போடுறாளோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. இப்பவே ஊர் ஜனம் வயிறு எரிதோ இல்லையோ, உங்க ஆத்தாக்காரி என் மகளுக்கு செய்ய மாட்டான், எனக்கு செய்ய மாட்டான், எல்லா காசையும் வாங்கி வீடு கட்டி வாடகை விட்டுன்னு இருக்கா, வட்டிக்கு வேற விட்டுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லின்னு இருக்காயா. உங்க ஆத்தாக்காரி சாவணுயா, அப்பதான் எனக்கு நிம்மதி. அடிக்கிறீங்க, நான் நமக்காக தானே சொல்றேன். எங்க இருந்தெல்லாம் என்ன மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க தெரியுமா? ஆனா நானு என் மாமனை தான் கட்டிப்பேன், வயசானா கூட பரவாயில்லன்னு தானேங்க உங்களையே நம்பி வந்தேன். இப்படி என்ன போட்டு அடிக்கிறீங்களேங்க. எனக்கே காலையில இருந்தானங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. இந்த நடு சாமத்துல நடு ரோட்லயே என்ன வச்சு அடிச்சிட்டீங்களேங்க. எனக்கு உங்களை விட்டா யாருங்க இருக்கா? பின்ன என்ன வசந்தி நீ பேசுறது? சம்பள காசு 1 ரூபாய் கூட என்கிட்ட கொடுக்கறது கிடையாது. என் ஏடிஎம் கார்டு, பாஸ்புக்கு எல்லாமே உன்கிட்ட தானே வசந்தி இருக்கு. போனை கூட புடிங்கின்னு குட்டி போனு, கீபேட் போன் தானே என்கிட்ட கொடுத்துருக்க. என் ஆதார் கார்டு கூட புடுங்கி வச்சுக்கினேன். அப்புறம் எப்படி வசந்தி நான் காசு கொடுக்க முடியும்? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. எங்க அம்மாவை பத்தி பேசினா எப்படி என்ன சும்மா இருப்பேன்? எனக்கு கோவம் வராதா? அப்படிலாம் பேசலாமா வசந்தி? ஐயோ, நான் பிளான் போட்டது 100 ரூபாய்க்கு தான். இப்படி 1000 ரூபாய் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே. அதெல்ல இதுலன்னு 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சு சுத்துறா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தான். வசந்தி என்ன பண்ற? அது கூட எப்படி? ஏங்க போறீங்க சும்மா. வசந்தி ஏன் வசந்தி ஓடுற? நில்லு. ஏங்க நீ ஏங்க என்ன வரட்டின்னு வரீங்க? நான் கொசுவத்தி வாங்கி வீடு வந்து சேருவேன், நீங்க போங்க. உன் கூட எனக்கு தினமும் போராட்டமா இருக்கு. வசந்தி நில்லு. ஐயோ, இந்த ஆள் வர வரட்டி வரானே, ஏதாவது பண்ணணுமே. என்னது பண்ண? ஏங்க சியானா வீட்ல தனியா இருக்காங்க, புள்ளைய போய் பாருங்க. வசந்தி புள்ளைய தனியா ஏன் விட்டு வந்த? கொஞ்சம் கூட அறிவில்லை வசந்தி. ஏதோ புள்ள மேலேயாவது பாசமா இருக்கேன் இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாசமும் இல்ல, பேஷமும் இல்ல. ஏதாவது பால் வேணும், டீ வேணும்னு சொல்லி ஊட்ட கொளுத்திட்டு போகுது. நானே மணிமணியா சேர்த்து இப்பதான் 3 வீடு கட்டி முடிச்சிருக்கேன். அதுக்கு உட வச்சிட போறேன். ஏங்க ஆமாங்க, நம்ம புள்ள வேற தனியா இருக்குங்க, பயந்துருங்க. வீட்டுக்கு போங்க, நான் கொசுவத்தி வாங்கி வெரசா வரேன். நம்ம புள்ளைக்கு கொசு கடிக்குதுன்னு தாங்க இவ்ளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. மரியாதையா கொசு வாங்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல வீடு வந்து சேரல, அவ்வளவுதான் பாத்துக்க. என்கிட்ட கொடுத்தா
பஞ்சு நடுராத்திரில மூட்டை கையுமா வந்து நிக்க என்ன கடையை கொள்ளடிக்க போறியா? அட்ட கடவுளே, இந்த வேலுக்கு 10 ரூபா குறைச்சு கொடுத்ததுக்கா இந்த 4 மணிக்காரர்கிட்ட சொல்லிட்டான். என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். என்னது திருட்டு பொம்பளையா? இவன் வேற உசாராயிடுவான் போலயே. ஏன் 4 மணிக்காரி, உனக்கு இருக்க திமிருக்கு இப்படியே பொறி பேசிட்டு ஊர் சாத்து கையால கையடி வாங்கி சாவு பரப்பாரு. நானே காத்தால போன சொல்லி பொறுக்க இப்பதான் வார வழியில வயிறு ரெண்டும் பாவப்பட்ட வயிறு கவ்வா கவ்வா அன்னிச்சேன்னு சொல்லி 2-3 குழி பணியாரத்தை கட்டி வாயில அள்ளி போட்டுட்ட பொறுக்காம அது என்னன்னா செரிக்காம வாந்தி வராப்புல இருக்கு. என்ன 2 சோடானா குடுனே. இவ பேசலாம் ஒரு பேச்சுன்னு கேட்டு நிப்ப. ஏ பஞ்சு கழுவி, உனக்கே இதெல்லாம் நியாயமா படுதா? உன் கூட சுத்தின்னு கிடந்தவளுங்களாம் சுடுகாடு போய் சேர்ந்துட்டாளுவ. இவன் உனக்கு அண்ணனா? யா தம்பிய, எனக்கு ஒரு குண்டு சோடா கொடுப்பா. பாட்டியோ, குண்டு சோடாலாம் இப்ப போடுறது கிடையாது. காந்தி காலத்திலேயே தடை பண்ண வேண்டிய கேள்வியெல்லாம் இன்னும் உயிரோட இருந்தா இப்படிதான். பஞ்சு குண்டு சோடாலாம் இல்லையா, உன் மேல குண்டு வேணா போடலாம். ஆமாண்டியே, என்னை விட என்ன நீ ஒரு 2 வயசு சின்னதா இருப்பியா? 4 முடியை எடுத்து முன்னாடி விட்டுன்னு நீ போடுற ஆட்டம் இருக்கு பாரு, சிலுப்புற சிலுக்கு இருப்பே. ஐயோ எம்மா. ஏ பஞ்சுவனா? ஐயோ அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா. தம்பி, எனக்கு 2 கொசு வச்சு கொடுப்பா. ஏக்கா, ஓ ஏக்கா, எல்லாம் கொசுவத்திலாம் எதுவும் இல்லக்கா, எல்லாத்தையும் இந்த பாட்டியே வாங்கிட்டு போயிட்டாங்க. தம்பி, என்ன தம்பி நீ கடைக்கு புதுசா? இங்க ஒரு அண்ணன் இருப்பாரு, ஓனர் அண்ணன். அவர் எங்க தம்பி? அக்கா அக்கா, ஏன்க்கா அதெல்லாம் கேக்குறீங்க? நான் எதை பண்ணிட்டேனாக்கா? என்னாச்சுக்கா? இப்பதான்க்கா நான் புதுசா இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். என்னக்காச்சு? எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. நைட் நேரத்துல ஓனர் இருக்க மாட்டேருக்கா, நான் மட்டும் தான் கடையில இருப்பேன். தம்பி, நீ புதுசுனே நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன? நீ பாத்துக்கிற லட்சணத்திலே தெரியுது. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஏய் நாலுமுடி, சொல்லாத. ஐயோ, இப்ப இவளுக்கு வேற பங்கு வைக்கணும் போலியே. ஏன் நாலுமுடி சொல்லாதண்டல. ஆச்சு. என்ன இவ ஆச்சு தும்பணும்? கரண்ட் போச்சு, மறுபடி தும்பற கரண்ட் வருது. ஏதோ பெரிய சதி வேலை தான் பண்ணிட்டு வந்திருக்கா இவ. இன்னைக்கு இருக்கு இவளுக்கு கையும் தளவுமா. இந்த 4 முடிக்கிட்ட சிக்கிட்டால. இன்னைக்கு பாத்துக்கிறேன் இவளை. இங்க வாட்டி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யோ தம்பியோ, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. ஏதாவது ஜூஸ் தண்ணி இந்த வாதி எடுத்துன்னு வாப்பா. நல்லா சிலு சிலுன்னு எடுத்துன்னு வாப்போ. பாட்டியோ, எதுவும் இல்ல பாட்டியோ. நைட் நேரத்துல சும்மா வந்து அதை கூட இது கூடன்னு உயிரை எடுத்துன்னு இருக்க. இந்த அக்கா வேற என்னன்னோ சொல்றாங்க. எனதான் மயக்க வராப்ல இருக்குன்னு சொல்றல. இப்ப சோறு தண்ணி குடிக்கல, அப்புறம் அந்த படிப்பாவும் வாங்கிட்டு தான் வரும். ஆஸ்பத்திரி செலவுல நீ தான் பார்க்கணும் பாத்துக்க. அடச்சே, இந்த கிழமைக்கு தொல்லை பெருந்தலையா இருக்கு. 4 முடியா பாத்தியா? அண்ணி தான் சொல்லுதான். தம்பிய போன உடனே எனத்தையாவது ஒண்ணு எடுத்துன்னு வந்துடாதப்பா. எனக்கு ஒத்துக்காது பாத்துக்க. அதுக்கு தான் சொல்றேன், நல்லா உள்ள கையை விட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்து நல்ல ஜூஸா எடுத்துன்னு வா. என்ன வெள்ளை கலரும் கருப்பு கலரும் கலந்தாப்புல இருக்கும் பாரு, அதை எடுத்துன்னு வா. அதுதான் எனக்கு நல்லா இருக்கும். வெள்ளை கலரும் கருப்பு கலருமா? சரி பாப்போம். ஏ 4 முடிகாரி, இங்க வாட்டி. என்னது, நான் வரணுமா? உன் குமுடி இப்ப என் கையில, நீங்க வா. ஏன் 4 முடிகாரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் வேணா உனக்கு 2 பாக்கெட்டுன்னா தாரேன். என்ன? ஏய், நீ சரசரமா திருடுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு 2 பாக்கெட்னா தாரியா? ஏய் தம்பியா, எங்கப்பா போன? இவன் ஒருத்தன், இவனை மாதிரி 2 தடவை வந்துட்டு போனாலே அவ்வளவுதான், கடையை கொள்ள அடிச்சிடுவா. யோ தம்பி,
என்ன இந்த பஞ்சு இது காணாம போயிட்டா அவள. யோகோ யோகோ, அங்க என்னக்கா புறாக்கு பார்த்துன்னு இருக்கா? எங்க அந்த பாட்டி சோடா கொண்டு வந்திருக்கான். பாட்டியோ பாட்டியோ. சோடா கொண்டாந்து கீச்ச அங்க பாரியா, சரசரமா தொங்க அந்த லாவு தூக்கிட்டு போயிட்டா. சே, உன்ன போய் அந்த ஆள் வேலைக்கு கூட்டுக்குறான் பாரு. அடோ ஆமாக்கா, இங்க எத்தனை சரம் தொங்கிட்டு கிடந்துச்சு. ஐயோ, ஓனர் வந்து கேட்டா இப்ப நான் என்னத்த பண்ணுவேன்? அங்க பாரு, பின்னாடி 2-3 சரம் கீழே கிடக்கு. ஏக்கா எங்கக்கா? இங்கயா? ஆமா ஆமா, நல்லா குனிஞ்சு தேடு. நமக்கு இன்னைக்கு வேட்டதான். இவ இவ்ளோ ஏமாளியா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ வந்து இந்த கடையே காலி பண்ணிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு 4-5 தடவை வந்தா போதும், நம்ம குடும்ப செலவெல்லாம் ஓட்டி போடலாம் போலயே. ஐயோ, இந்த ஆளு வேற கொசுவத்தி இல்லாம வந்தா கையை கால முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆளுகிட்ட 2 ரூபா கொசுவத்திக்கு 1000 ரூபா வெள்ள புடிங்கன்னு வந்தோம். இப்ப கொசுவத்தியும் வாங்காம போனா அந்த 1000 ரூபாவை குடுடின்னு போட்டு அடிப்பானே. எப்படியாவது வீட்டுக்கு போனா கொசுவத்தியோட தான் போகணும். பேசாம சின்ன பொண்ணு வீட்டுல போய் கேட்டு பாப்போமா? எங்க அவ கொரட்டை விட்டு தூங்கின்னு இருப்பா. அவ புள்ள அழுதா கூட அவன் புருஷன்தான் ஏஞ்சி பாத்துக்குவான். உலக்கையார எடுத்துட்டு போய் அடிச்சா கூட எழும்ப மாட்டாளே அவ. இப்ப என்னத்த பண்ண? போவோம், யாரு கிடைக்கிறாங்களோ அவகிட்ட கேப்போம். உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையடா தையடா தையடா. ஏ அலமு, நீ எப்படி என்ன நாய் கணக்கா காலையே சுத்தி சுத்தி வந்த? உன்ன நான் மதிக்காம அந்த குள்ள கத்திரிக்காவை போய் கட்டின பாத்தியா? அதுதான் அலமு நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப பாரு, வீட்டுக்குள்ள கூட விட மாட்டா, இப்படி தெருவோட கிடக்க, சோறு தண்ணி இல்லாம. இதெல்லாம் யாரு கேப்பா அலமு? உனக்காவது அவ சோறு போட்டாளா? நான் கூட பயந்தே போயிட்டேன். எங்க இந்த பூமாரியோ லட்சுமி அக்காவோ வெளியே இருந்துருவாங்களோன்னு. நல்ல வேலை அவங்க யாரும் இல்ல. இந்த ஆள் தான் இருக்கா. இந்த ஆளை ஏமாத்தி எப்படியாவது வாங்கிட வேண்டியதுதான். என்ன முத்து பண்ணினே, என்ன எழுமுனே, என்னன்னே நீ இப்படி கொட்டற பணியில வெளியே படுத்துன்னு கிடக்க? ஒரு கோடீஸ்வரன் வெளியே கிடக்க. என்ன முத்து பண்ணினே, என்ன எழும்ப? அலமு எங்க போற? என்ன என்னன்னு நாயெல்லாம் கட்டி பிடிச்சு படுத்து உருன்னு கிடக்க. என்ன உனக்கு அந்த அளவுக்கு 5 ஏக்கர் தென்னை, இந்த அளவுக்கு 10 ஏக்கர் கொய்யா, 4-5 கிணறு வெட்டி போட்டு கிடக்குது. ஏன்னா எம்புட்டு கோடி சொத்து உரிமையாளர் தெரியுமா நீ? இப்படி நாயை கட்டி பிடிச்சுன்னு பஞ்ச பரதேச மாரி கிடைக்கியனே. என்ன யாரு? வசந்தியா? வா வசந்தி வா. என்னம்மா சோறு தண்ணி ஏதாவது திங்கயா? இந்த அண்ணன் வீட்டை தேடி வந்திருக்கே, ஆனா இந்த அண்ணன் கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை. 40 வருஷம் 50 வருஷம் பழக்கமாச்சே வசந்தி. என்னம்மா என்ன வேணும்? இந்த அண்ணன் கிட்ட சொல்லுமா. இது 40 வருஷம் 50 வருஷமா? ஐயோ, அது வேற உயிர் எடுக்கிறான். இந்த மாதிரி 40 வருஷம் 50 வருஷம்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கிழவின்னு தான் நினைப்பாங்க. வேற வழியே இல்லை. நடுராத்துல எவகிட்ட என்னான்னு போய் கேட்டு நிக்க. நாளை ஏமாத்தி தான் என்னத்தையாவது வாங்கிடணும். குடியார இதெல்லாம் மட்டும் நல்ல நினைப்பு வச்சிருப்பான். அது ஒண்ணு நீ அதை விட்டு நீ என்னன்னே நீங்க இப்படி வெளியே வந்து கொசு கையில படுத்துட்டு இருக்கீங்க. கொசுவத்தி வேற கையில வச்சுன்னு இருக்கீங்க. கீழே வைனே, நீங்க சுட்டுட போகுது. நானும் 4-5 தெருக்கணக்கா எல்லா கடையிலும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கொசுவத்தியே இல்லைன்றாவ. இன்னொரு கடையில போய் பார்த்தா கடையே மூடி பிடிச்சுனே. இனிமேட்டு பட்டு யார்கிட்டேன்னு போய் என்னன்னு கேட்க. அதானே அப்படியே சும்மா இந்த பக்கம் ஏதாவது கடை கிட்ட திறந்து இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்படி நீங்க வெளியே படுத்திருந்தீங்களா? மனசே கேட்கலனே. கொட்டரை பண்ணில அண்ணன் இப்படி வெளியே படுத்து கிடக்காரு. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேனே.
அப்புறம் இந்த சியானா இருக்கா பார்த்தீங்களா, கொசு கடியில் தூங்கவே மாட்டானே. இந்த கொஞ்சம் கொசு ஊற்றினா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குங்க. அதை வச்சு அப்படியே காலையில் வரைக்கும் அமைச்சு அமைச்சு கொளுத்தி கொளுத்தி நான் பார்த்துக்குவேனே. கொஞ்ச நேரம் கொடுங்கண்ணே. என்ன என்ன நம்ம இப்போ கேட்டு போட்டோம். நீ இந்த ஆள் நம்ம இப்படி முறைச்சு நிற்கா. ஒருவேளை போன வாரம் வந்து கோழி திருடணுமே, அப்போ கூட இந்த ஆள் குடிச்சிட்டு தானே இருந்தான். பார்த்துட்டு யாரு வசந்தியான்னு கேட்டு படுத்து போட்டானே. ஒருவேளை நேற்று வந்து ஒரு அட்டை முட்டை தூக்கின்னு போனமே, அது ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ என்னன்னு தெரியல. என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கணும். இவன் வேற ஞாபகம் வந்ததெல்லாம் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டானா நம்ம உயிரை எடுத்துருவாளே. இப்ப என்னத்தை பண்ண? இப்படி வாரப்பியும் போறப்பியும் தங்கச்சி உனக்கு என்ன வேணுமோ அண்ணகிட்ட சொல்லுமா, அண்ணன் எதா இருந்தாலும் தரமா, அப்படி இப்படின்னு சொல்லுவியனே. இப்ப இந்த ஒரு கொசுவத்தைய கொடுக்க மாட்டேனே. என்னன்னு எதுக்குனே நான் அப்படி பார்த்து நிக்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் நானே? உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேனே. என் புள்ள அங்க கொசு கடியில கிடக்குனே, அதனாலதான் நீ கேட்க, வேற ஒண்ணும் இல்லனே. நீங்க என் அண்ணன் மாதிரினே, அதனாலதான் உரிமையா வந்து கேட்டேனே. ஏனே அந்த கொசுவத்தையும் மட்டும் கொடுத்துடனே. பின்ன என்ன வசந்தி, நானே துண்டு பீடி கூட வழி இல்லாம இங்க கீழே கொஞ்சம் துண்டு பீடி கிடச்சி அதை எடுத்து கொளுத்தி பிடிச்சுன்னுக்குறேன். நீ வேற வந்து அதையும் கேட்டா நான் என்னத்த பண்ணுன்னு சொல்லு. லூசா கீசா ஆயிட்டியா என்ன? இப்படி நடு சாமத்துல வந்து கொசுவத்தி கொடு அத்தை கொடுன்னு, இதை பார்த்தா கொசுவத்தி மாதிரியா தெரியுது. போய் வேலை ஏதாவது இந்த பாருமா. இது தெரிஞ்சிருந்தா கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிருப்பனே. என்ன இது மாடு இல்லனே, இது ஆடு இல்லனே, திருநாயி வேலி பிடிச்சு போய் எல்லாரையும் கடிச்சுன்னு கிடக்குனே. அப்படியே போய் விட்டுட்டு வந்துடுறனே அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது லவுட்டின்னு போயிருக்கலாமே. ஐயோ எல்லாம் போச்சு. ஐயோ இந்த ஆளு வேற பீடி சிகரெட்டு எதையுமே யாருக்குமே தரமாட்டானே. சப்பி போட்ட மாங்காய் ஊறுகாய் கூட யாருக்கும் தரமாட்டானே. ஐயோ இப்ப எப்படி நான் வாங்குவேன்? இந்த ஆள் கிட்ட இருந்து பெரிய ரோதனையா போச்சு. என்ன தேடி சொல்லி வாங்கினேன். ஏனே அது பீடி இல்லனே, கொசுவத்தினே. அது கொஞ்சம் கூட கொஞ்சம் பொட்டாது கூடனே. அட ஏன் வசந்தி நீ வேற சும்மா கடை நீன்றதால இப்படியா எதிர்க்கு நின்று பேசின்னு இருக்க பாத்துக்க. இதே வேற எவனா என் பீடிய கீடிய கேட்டு இருந்தோம், அப்படி 2 துண்டை வெட்டி வீசி இருப்பேன் இந்நேரம். இந்த ஆள் வேற கொடுக்க மாட்டான் போலியே. இந்த பொழுது இவன் கூட ஒல்ல கட்டியே எனக்கு போயிடும் போலியே. என்னால இந்த குடிகாரன் கூட போராட முடியல. கோழி வந்து பிடிக்க வந்தா என்ன சொல்லுவான்? அம்மா வசந்தி சும்மாதான் மேஞ்சின் கிடக்கு, இன்னும் 2 நாள் வேணும்னா கூட பிடிச்சிக்க அப்படின்னு இந்த துண்டு வீடிய கொடுக்க மாட்டாம உயிரை எடுக்கிறானே. எப்படியாவது இந்த கொசுவத்தையும் வாங்கியே ஆகணுமே, இல்லைன்னா அந்த ஆள் நம்மளை போட்டு சாத்துவான். கொடுத்த 1000 ரூபாயும் பிடிக்குவானே. என போனேன் சும்மா வர வர உனக்கு விளையாட்டு புத்தி அதிகமாகுது. கூடனே கொசுவத்தி கொஞ்சம் நான் உடச்சுக்கிறேன். என விடு. என்ன கூடனே வசந்தி விடு வசந்தி, இதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. அப்புறம் நான் பொல்லாதவனா ஆயிடுவேன். என்ன நீ அப்படி பார்த்தே இருக்க மாட்டேன் வசந்தி, வீடு. நீ என் தங்கச்சியா போயிட்ட. பழகின பழக்கத்துக்காக வெத்து பத்திரத்துல கூட நான் கையெழுத்து போட தயாரா இருக்க வசந்தி. என் வீடிய நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். மரியாதையா விட்டுரு. எப்படியா லட்சுமி அக்கா உன் பேர்ல ஒண்ணுத்தையும் விட்டு வச்சிருக்காது. அதை வாங்கிட்டு போய் நான் என்னத்த பண்றது? கடன் தான் இருக்கும் உன் பேர்ல. என வீடு வீடுனே. என்ன வசந்தி வீடு வசந்தி வீடு. ஐயோ என் வீடு உடச்சுக்க போகுது வசந்தி, வீடு வசந்தி. வசந்தி வீடு வசந்தி, இதை வச்சுதான் நான் காலை வரைக்கும் ஓட்டணும் வசந்தி. பீடி திருடுறியே இப்படி பீடி திருடி. என்னது பீடி திருடியா? ஒண்ணா
ஐயோ அம்மா இடுப்பு, என் வீடு, என் வீடு. வெற்றி வெற்றி வெற்றி, நாலு முடி கைய வச்சா அது ராங்கா போடுமா? அந்த 1000 ரூபாய் எனக்கு தான். கொசுவத்தி ஃப்ரீயாவே வாங்கிட்டோம். திருடிட்டா திருடிட்டா, யாராச்சும் வாங்கல, திருடின்னு ஓடுறாளே. லட்சுமி எழுமுடி, வசந்தி நம்ம வீடு பூந்து திருடிட்டாடி. லட்சுமி எந்திரடி, வசந்தி திருடிட்டாடி. திருடி வசந்தி திருடி, யாராச்சும் வாங்கல. அட பைத்தியக்காரா, இப்படி திருடிட்டான் திருடிட்டான் மொட்டையா சொல்றாயே. இவன் கத்துற கத்துல இந்த ஊரே எழும்பிடும் போலயே. யாராச்சும் பிடிங்கல, யாராச்சும் பிடிங்கல, இப்படி திருடின்னு ஓடுறாளே. வசந்தி, போன வாரம் கூட என் வீட்டுல கோழி முட்டை எல்லாத்தையும் திருடினிய. இன்னும் 4 நாள் வேணும்னா கூட பிடிச்சிக்கோ, காசே வேணாம் தங்கச்சி, நீ போய் சாப்பிடு அப்படின்னு இல்லை நான் சொன்னேன். இப்படி என் வீடியோ திருடின்னு போறியே வசந்தி, உனக்கே நியாயமாகுதா? யாராச்சும் வாங்கல. லட்சுமி, நண்பர்களே, இதுல வேற